ஹாய் அனு, ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய். என்ன செய்ய போகிறீங்க? நான் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறேன். டிஷ் ஓரியோ வச்சு வித்தவுட் ஃபயர். சரி. சரிம்மா? ரொம்ப சிம்பிளாக இருக்குமா? சிம்பிளாக இருக்கும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓரியாவை எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு? அடுத்து இந்த பிஸ்கட்டையும் க்ரீமையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது தனியாக அது தனியாவா? அழகா சூப்பராக எடுக்கிறிய அனுமா. இப்போ வந்து அம்மாவோட ஹெல்ப் இதில் தேவையில்லை. 1% கூட தேவையில்லை. ஓகே, அப்போ அது போதும்பா நம்மளுக்கு. உங்களுக்கு பிடிச்சா நீங்களே செஞ்சு சாப்பிட்டாலே போதும். இது என்னது? அப்படிதான் வைப்பாங்க. ஓகே, இப்போ எல்லாம் தனித்தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை அரைக்கணும் மிக்சிலையா? ஓகே, அரைச்சிருங்க. என்னது? 1% கூட நான் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். லீவில் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் நீங்கள் செய்யுங்கன்னு விட்டுட்டோம்னா அதுலேயும் நம்மளுக்கு தான் வேலை வைப்பாங்க. ஒன்று கிச்சனை வந்து டஸ்ட் ஆக்கி வச்சுருவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை. அவங்களுக்கு மிக்ஸி அரைக்கிறதுக்கு பயமாக இருக்கான். சரி, ஓகே, இது பொடி பண்ணி தரணும் அப்படி தானே? ஓகே. ஓகேயா? ஓகே, சரி. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதை தட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திக் மில்க் எடுத்துக்கிட்டு ஓகே. அளவுலாம் தெரியுமா? போதுமா? ஏன்ட்ட கேட்குற? சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணு. சரி, உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது தனியாண்ணா. நெக்ஸ்ட்டு க்ரீமில் லைட்டாக பால் ஊற்றணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுமா? க்ரீமாக எடுத்துக்கணும். சரி, ஓகே. இதை எடுத்து இதில் போட்டு உருட்டணும். இந்தா, இதை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருதானோ இந்த உருட்டுக்கட்டையை பார்க்கும்போது? நான் இது பண்ணோம்ல சப்பாத்தி, உனக்கு அந்த ஞாபகம் வருதோ? ஏன்? எனக்கு இதை வச்சு நீ அடி வாங்கின ஞாபகம் தான் வருது. நெக்ஸ்ட்டு இப்படி உருட்டிக்கணும். சரி, அடுத்து க்ரீம் எடுத்து ஆகணும். அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்னா? ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து உருட்டணும். ரோல். நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும் பீஸாக. ஓகே. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கே. அவ்வளோதானா? இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். எனக்கு இப்போ ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. நீ பிஸ்கட்டாகவே இதை சாப்பிட்ருக்கலாமே. நம்ம ஒர்க் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தனி சுவையே இருக்கும். ஓஹோ, ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. நார்மல் பிஸ்கட்டுக்கும் இதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. சரி, ஓகே, சூப்பர்.